ஆக்சுவலாக கண்டிப்பாக ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஜேர்னலை வந்துட்டு எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. எடுக்க தொடங்கி இருக்கிற விஷயமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆடியன்ஸோட மைண்டை வந்து நல்லா வைட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கிரியேட்டர்ஸும் வந்து வைட் ஆகிட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒன் ஆஃப் த ப்ரூஃப் தான் வந்து இந்த மாதிரி மூவியோட அட்டெம்ப்ட். ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குங்க. எல்லாமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னா வரவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் டிஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஸோ பண்ணுறேன். எவ்ரிதிங் சூப்பர். உண்மை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொன்னால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய படம். செம்மையாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட இன்புட்டை நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் ஆடியன்ஸாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய். தேங்க்யூ டீம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஸோ நார்மலான ஒரு கதையிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள கொண்டு போய் என்ஜாய் பண்ண வைக்கிற ஒரு படமா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல படம் தான். வித்தியாசமான ஒரு ஸ்டோரி தான் அது. இல்ல ஸ்டோரி நீங்க பாருங்க, படம் போய் நீங்க பாருங்க, பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது நம்ம படம் சொல்றதை பத்தி ஒண்ணும் இல்லை. படம் நல்லா இருக்குது. படம் ஜாம்பின்னு சொல்ல முடியாதுன்னு அவங்க இப்ப சொல்லுவாங்கல்ல சில விஷயங்கள். கடல் கன்னிகள் வந்து இப்ப சிலவங்க வந்து நான் இப்படி கூட யோசிச்சேன். சில இது வந்து கடல் வந்து இது பண்றாங்க, சூசைட் பண்றாங்க. ஸோ அவங்கள கூட இது மாதிரி இருக்காங்க என்னன்றது தெரியல. பட் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜெனரான ஸ்டோரி தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். பிஜிஎம் எல்லாம் கிளப்பி எடுத்துருக்காரு. படம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. பிரச்சனைலாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதான் கடல்ல வந்து என்னென்ன ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ண முடியுமோ பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் சொல்ற மாதிரியே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. படம் பார்க்க நல்லா இருக்கு. பேய் தாங்க. நடுக்கடல்ல பேய் சுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் இருக்கு. அது இருக்குதான் செக் பண்ணதுக்கு உள்ள போறாங்க. உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் எந்த குறையுமே இல்லை. அவர் ஆக்டரா இருக்கிறத விட அவர் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. மியூசிக் நல்லா ஒரு நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட் வேற லெவல்ல இருக்கு. தேங்க்யூ சார். என்ன சார் கன்ஃபார்மா எதிர்பார்த்து வரவங்க ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு டைம் பாஸா இருக்கும். நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். போர் அடிக்காம போவோம். கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது நீங்க படம் வந்து பார்த்தா தெரியும். கன்ஃபார்மா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. நல்லா இருக்கு. வித்தியாசமா பண்ணிருக்காங்க. இதுவரை இப்படி பார்க்கல. தமிழ்ல கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அது பேய் தான். ஜாம்பின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பேய் தான் வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் கான்செப்ட் தான் இது. இந்த பணி வந்து ஹெச்ஓடி சாருக்கு. நீங்களும் வந்து பாருங்க. நல்லா இருக்கு படம். எத்தனை சொல்றது கிரியேஃபெக்ட்ஸ்லாம் ஓகே தான் ப்ரோ. ரொம்ப இதுவா இல்ல. நல்ல லெவலா தான் இருக்கு. அது பேய் கிடையாது, சாமி கிடையாது. நீங்க போய் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பாத்துறாங்க. நல்லா புரியும். படம் செமையா இருக்கு. அது நீங்க படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதை இப்ப ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸ்டோரி படம் பாருங்க. ஏன்னா இது இப்போ ஃபர்ஸ்ட் டேவே நான் எதுவும் சொல்ல விரும்பல. படத்தோட ஸ்டோரி, மியூசிக், அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங் அண்ட் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்கேல் எல்லாமே பயங்கரமா இருந்தது. ஸோ ஜிவி தான் ஒரு இதுல வந்து எக்ஸல் ஆகி இருக்காரு. இல்ல ஒரு ஜாலியா நீங்க ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கும். ஒரு ஃபேண்டசி த்ரில்லர். நீங்க எல்லாருமே குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. வைஸ் ஆக்டிங் வைஸ் ஜிவி ஹஸ் ராக்ட் இட் அண்ட் லைக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் இட் வாஸ் ஆல் நேச்சுரல் அண்ட் வண்டர்ஃபுல். நல்லா இருந்துச்சுங்க. லைக் இவ்வளோ நாள் வந்து இதுவா பண்ணிட்டு இருந்தார். லைக் ஹி வாஸ் டூயிங் ஹோம் பாய் அந்த மாதிரி. லைக் பக்கத்து வீட்டு பையன் கோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இது ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. ரொம்ப சீரியஸா இருந்தது. பட் இட் வாஸ் கனெக்டட் as well. ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எஸ் ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே நியூவா இருக்கும். ஒரு ட்ரைக்காக ப்ளீஸ் வந்து பாருங்க எல்லாருமே படத்தை. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஆக்சுவலா அந்த படம் ஒரு புதுசா இருக்கும். நம்ம நார்மலா பாக்குறதுக்கு நார்மலா ஒரு ஹாரர் ஃபிலிம் பாக்குறது ஒரு சி ஃபேண்டசிங்கும் போது அந்த வேர்டே புதுசா இருக்கு இல்லையா?
ஸோ நல்லா இருக்கும் படம், நல்லா வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஜாலியாக பாருங்க. எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி கிங்ஸ்டனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ப்ரே திஸ் ஃபிலிம் வாண்ட் டு கெட் மோர் சக்ஸஸ். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. த்ரில்லர் ஹாரர் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இதுல என்னன்னா ஹாரரையும் த்ரில்லரையும் லாஜிக்கோட சொல்லியிருக்காங்க. அதான் இந்த படத்தோட வெற்றி. மியூசிக் மக்காமாரு, அப்புறம் டைட்டில் சாங் அதெல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராசா ராசான்ற ரொமான்டிக் சாங் நல்லா இருந்தது. இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஜாம்பின்னு சொல்ல முடியாது ப்ரோ, லாஜிக்கோட வச்சிருக்காங்க. ஆனா நான் இப்ப ரிவ்யூ பண்ண வேணான்னு பாக்குறேன். ஜாம்பிலாம் இல்ல, ஒரு லாஜிக்கோட வச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், கிட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் புரியறது கஷ்டம்.